சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நேத்து திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் நடந்த விஷயங்களை நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியால டிவிலலாம் பார்த்துருப்போம். நிறைய பேர் சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் மலக்கழிவு அப்புறம் சாக்கடை கழிவுலாம் அங்க அவரோட வீட்டில் வீசி எறிகிறாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வீட்டில் இல்லை, அவரோட தாயார் மட்டும் தனியா இருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியா இருக்கு. ஏன்னா இப்ப வீட்டில் தனியா ஒரு முதியவர் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இப்போ நிறைய கேள்விகள் எழுப்ப தோணுது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்ற முக்கியமான கேள்வி இருக்கு. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் பேச்சு சுதந்திரம் எந்த அளவுல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஸோ ஓவரால் அந்த இஷ்யூவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இது ரொம்ப ரொம்ப கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் அவருடைய பல கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு கிடையாது. அவர் மீது ஏற்கனவே காவல்துறை வழக்குகளை போட்டிருக்கிறது. தனியார்களும் அவர் மீது அவதூறு வழக்குகளை போட்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் அவர் சில உண்மைகளை பேசுவார். இஸ் அ விசில் ப்ளோவர். கரப்ஷன் கேசஸை வெளியில் கொண்டு வந்திருக்காரு, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் பல நேரங்களில் அவருடைய பேச்சுக்கள், கருத்துக்கள் தனிமனித தாக்குதல்களாகவும் அவதூறாகவும் தான் இருந்திருக்கின்றன என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. பட் இயங்குவதற்கான கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை, வாழ்வதற்கான உரிமை சவுக்கு சங்கருக்கும் இருக்கிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இந்த சம்பவத்தை நியாயப்படுத்தி பேசக்கூடிய சிலர் சவுக்கு சங்கருக்கு வாழ்வதற்கான உரிமையே இல்லை என்றெல்லாம் பேசுவது மிக 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 ஆபத்தானது, தவறானது, அயோக்கியத்தனமானது. சக மனிதர்களின் மீதான நம்முடைய அந்த அன்பும் கரிசனையும் இல்லாமல் போகும்பொழுது நாம் மனிதர்கள் என்ற தகுதியை இழந்து விடுகிறோம். மனிதாபிமானம் இல்லாதவர்களுக்கு கூட மனிதாபிமானத்தை காட்டுவது தான் மனிதாபிமானம் உள்ளவர்களுக்கான அளவுகோல். அவர்களுக்கு மனிதாபிமானம் இருக்கிறது என்பதற்கான அளவுகோல் நான் உண்மையாக நம்புகிறேன். நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன், சவுக்கு சங்கர் அவர்களுடைய பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அவருக்கு இந்தியாவின் அரசியலமைப்பு சாசனம் கொடுத்திருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் என்பது இருக்கிறது. அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லா விதமான சட்ட நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளலாம். இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த விஷயம் அடிப்படையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இது ஒரு விசில் ப்ளோவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவம் தான் பார்க்குறேன். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தமாக அவர் சில கருத்துக்களை வெளியிடுகிறார். காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மீது அவர் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை வைக்கிறார். சென்னை மாநகராட்சியில் மலக்கழிவுகளை அள்ளக்கூடிய அந்த இயந்திரம் வாங்கியது மத்திய அரசாங்கத்துடைய அந்த ஒரு திட்டத்திற்கு இணையாக மாநில அரசு தலித் எமான்சிபேஷனுக்காக மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் அது. இந்த மலமள்ளும் தொழிலிலிருந்து மனிதர்களை வெளியேற்றக்கூடிய ஒரு திட்டம். அதில் எந்திரங்களை வாங்கியதில் ஏதோ ஒரு முறைகேடு நடந்திருக்கிறது. தேர் வாஸ் அ கரப்ஷன் அப்படின்றது சவுக்கோட நிலைப்பாடு. அது சரியாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். எனக்கு உண்மையிலே தெரியாது. நான் மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ளே போய் நான் ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ. எனக்கு இந்த மாதிரியான கரப்ஷன் கேசஸ்லாம் நான் சாதாரணமாக அன்லெஸ் கிறிஸ்டல் கிளியராக கோர்ட்டோட அப்சர்வேஷன்ஸ் இருந்தாலும் ஒழிய நான் அவ்வளோ சாதாரணமாக அதை நம்புறது கிடையாது. கோர்ட்டு அல்லது சிஏஜி ரிப்போர்ட்ஸ் இருக்கணும். ஆகவே சவுக்கு சங்கர் அவர்களுடைய இந்த ஊழல் குற்றச்சாட்டு ஃபண்டமெண்டலி கேப்ரியல், இது ஒரு விசில் ப்ளோவர் மேலே விழுந்த தாக்குதலாகவும் தான் நான் இதை பார்க்குறேன். இதில் சம்பந்தப்பட்டதாக கருதப்படக்கூடிய செல்வ பெருந்தகை அவருக்கு இதில் உண்மையிலேயே ஆட்சேபனை இருந்தால் அவர் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை தாராளமாக மேற்கொள்ளலாம். அவர் அறிக்கைகள் கொடுக்கலாம், ஏவன் காவல்துறையில் கூட புகார் தெரிவிக்கலாம். எனக்கு அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஏன்னா சங்கர் என்ன சொல்கிறார்னா, இது இதில் திமுகவை அவர் சம்மந்தப்படுத்தலை. இன்ட்ரெஸ்டிங்லி அவர் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை தான் தொடர்பு படுத்துகிறாரு. அதில் அந்த தாக்குதலை முன்னின்று நடத்தியவர்களில் ஒரு பெண்மணி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில். அந்த பெண்மணி இவர் செல்வ பெருந்தகைக்கு நெருக்கம் என்று அறிந்தவர், நன்கு பரிச்சயமானவர் என்று சவுக்கு சொல்கிறார். அது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது. அதை அவர் மறுத்துட்டார். செல்வ பெருந்தகை அதை மறுத்துட்டார். அதையும் நம்ம இங்கே பதிவு செய்யணும். செல்வ பெருந்தகை அந்த தகவலை, அந்த பெண்மணி தனக்கு நெருக்கமானவர், அவர் காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் என்பதை அவர் மறுத்திருக்கிறார். அவருக்கு உறுப்பினர் கார்டு இருந்தால் காண்பீங்கன்னு சொல்கிறார். ஸோ செல்வ பெருந்தகையோட ஸ்டாண்ட் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல என்பது. இன்னொன்று, இதில் ஒரு ஃபேக்சுவல் எரர் என்னென்னா, இந்த தாக்குதலை நடத்தியவர்கள் துப்புரவு தொழிலாளர்களை அவர் இழிவுபடுத்தினார் என்பது ஆக்சுவலாக அவர் இழிவுபடுத்தலை. அவருடைய இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஊழலை தான் அந்த ஸ்கேமை அவர் வெளிப்படுத்துகிறார். பட் அதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் அவர்கிட்ட இருக்குது, ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு இருக்குதான்னா, தட்ஸ் $1 million கொஸ்டின். இதுதான் நம்ம வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு ஊழல் குற்றச்சாட்டுகளை சுமத்தும் போது வரக்கூடிய ஆபத்து என்பது. உங்கள் கிட்ட மீடியாவுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்பது, மீடியான்றது எழுத்து மட்டும் இல்லை,
பேசுகிறோம். இப்போ நீங்களும் நானும் இன்ட்ராக்ட் பண்ணுறது இட்ஸ் அ மீடியா ஒர்க்கு தான் ஆக்சுவலி. அந்த கரப்ஷன் சார்ஜ் வந்து நீங்கள் சொல்லும் பொழுது கரப்ஷன் சார்ஜ் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் ஸ்பெசிஃபிக் இன் நேச்சர். நீங்கள் சம் டாக்குமெண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்படி இல்லாமல் 19 பேசுகிறதுன்றது வந்து ஏற்புடையதல்ல, நிச்சயமாக ஏற்புடையதல்ல. அதே மாதிரி ஒரு படி மேலே போய் வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையோட தொடர்பு படுத்தி அவர் பேசுறது, கமிஷனரை இன்வால்வ் பண்ணுறது, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரங்களை அவர் வைத்திருக்கிறாருன்னு உண்மையிலே எனக்கு தெரியல. அப்படி நீங்கள் யாரை பற்றியுமே பேச முடியாது. இட்ஸ் பார்டரிங். அதாவது இது வந்து கேட்டிங்கன்னா கிளியர் டெஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம், அன்லெஸ் யூ ஹவ் ப்ரூஃப். நான் எப்படி பார்க்குறேன்னா சார், இப்போ நேற்று நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் கோர் இஷ்யூ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இஷ்யூ என்னன்னு எனக்கு தோணுதுன்னா, ரூல் ஆஃப் லா இருக்கு. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான். உங்களுக்கும் ரூல் ஆஃப் லா அப்ளை ஆகும், எனக்கும் அப்ளை ஆகும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆட்களுக்கும் அப்ளை ஆகும். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒருத்தர் டிஃபமேட்டரியான விஷயங்கள் பேசுறாருன்னா சட்டப்படி அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம், அவரை சிறையில எல்லாம் பண்ணலாம். பட் அவர் வீட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் உள்ள போறாங்க, கழிவை தூக்கி போடுறாங்க, அங்கதான் பிரச்சனை இருக்கு. அன்அக்செப்டபிள் இஷ்யூன்னு பாக்குறேன். அன்அக்செப்டபிள். அது நீங்க கேப்ரியல் நீங்க சொல்றதா கருத்து சவுக் சங்கர் தப்பு பண்ணிட்டாருன்னா நீங்க இல்ல சவுக் சங்கர் தப்பு பண்ணாரா சரியா பண்ணாரான்றதுல சவுக் சங்கர் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு அதிகம் உண்டு. ஏன்னா பல நேரங்களில் அவர் டிஃபமேட்டரியாக பேசுகிறாரு. ஆனால் அவர் மீதான ஃபிசிக்கல் அசால்ட்டை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, 100% ஏற்றுக்கொள்ளவில்லை. இது கடுமையான கண்டனத்துக்குரியது. நிச்சயமாக இது காவல்துறையோட தோல்வின்றதுல மாற்று கருத்து இடமே இல்லை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா அவர் இத்தனைக்கும் வந்து அவர் வந்து ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இந்த பர்டிகுலர் கேஸில் வழக்கமாக ஒரு திமுக அரசுக்கு எதிராக, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார். ஆனால் இந்த முறை வந்து அவரோட டார்கெட் வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். திமுகவுக்கு இதில் சம்மந்தம் இருக்குதா நமக்கு தெரியல. we don't have a proof. அவரும் குற்றம் சொல்கிறது இந்த தாக்குதலை நடத்தியது இப்போ செல்வ பெருந்தகையும் போலீஸ் கமிஷனர் அருணையும் தான் சேர்த்து தான் அவர் சொல்கிறார். செல்வ பெருந்தகை மேலே அவர் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள் என்பது, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்கான ஆதாரங்களை அவர் வந்து இது வந்து ஒரு இன்டர்வியூ, ஓரல் இன்டர்வியூ, இது வந்து யூடியூப் கொடுக்குற டிஜிட்டல் இன்டர்வியூ. இதில் எந்த ஆதாரங்களையும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணதே எனக்கு தெரியல. ஆதாரம் இருக்குதோ இல்லையோ, டெஃபமேட்ரியாக பேசினா கூட ஒருத்தன் வீட்டில் பூந்து அடிக்கிறதுக்கோ மலத்தை தூக்கி அடிக்கிறது அன்அக்செப்டபிள் டு த கிட்ஸ். அதாவது வந்து ஹொரண்டோஸ் கிரைம் இதெல்லாம். அதாவது வீட்டில் பூந்து தாக்குதல் நடத்திட்டு போகிறது கூட சகஜமாக காலகாலமாக நடக்கிறது தான். ஆனால் மலத்தை எடுத்து அடிக்கிறது, கழிவு நீரை ஊற்றுறது என்பதெல்லாம் வந்து வேங்கவேல் இன்சிடென்ட் சம்பவத்தை தான் நமக்கு நினைவுபடுத்துது. இது வந்து கம்ப்ளீட்லி அன்அக்செப்டபிள். இது பார்பாரிக், இது காட்டு மிராண்டித்தனமானது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி கோர் இஷ்யூ எதுன்னா காவல்துறையோட தோல்வி. ஏன்னா 2 பஸ்ஸில் வந்திருக்காங்க, அங்கே நடந்து போயிருக்காங்க. காவல்துறைக்கு, சென்னை மாநகர காவல்துறைக்கு ஒரு உளவு பிரிவு இருக்குது. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இதை பேசுகிறவங்க எல்லாருமே இதை முக்கியமாக கவனத்தில் வச்சு பேசணும். அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது கடந்த காலங்களில் நடந்ததே கிடையாது. அசம்பிளி நடக்கும்போது மாநில காவல்துறை முதலமைச்சருக்கு நெருக்கடி வரக்கூடிய, அரசுக்கு நெருக்கடி வரக்கூடிய எந்த காரியங்களையும் சிறிதளவு கூட அனுமதிக்காது. வழக்கமாக அரசாங்கத்துக்கு எதிராக கேஸ் போட்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்கவங்கள கூட அசம்பிளி நடக்கும்போது காவல்துறை எப்படி அறிவுறுத்தும்னா, அசம்பிளி முடிகிற வரைக்கும் எதுவும் செய்யாதீங்க. நான் பார்த்துருக்கேன் இது வந்து இப்போ டிராஃபிக் ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் தினம் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தினம் 4 கேஸ் போடுவார். ஆனால் அசம்பிளி நடக்குது அல்லது ஏதோ ஒரு பெரிய மாநாடு நடக்குதுன்னா கவர்மெண்ட்லேருந்து அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உளவுத்துறையிலேருந்து, ஏன்னா இன்ட்ராக்ஷன்லேயே தான் இருக்கும் போலீஸ் இன்டெலிஜென்ஸ், இந்த அசம்பிளி நடக்குது இப்போ எதுவும் பண்ணாதீங்கன்னுவாங்க. அதாவது ஒரு மினிமம் கவர்னன்ஸ் மாடல் என்பது அசம்பிளி நடக்கும்போது காவல்துறை இது போன்ற சம்பவங்களை அனுமதிக்காது. காவல்துறைக்கு தெரியாமல் இது நடந்திருக்கும் என்பதை நம்புவது கடினமாக இருக்கிறது. ஏன்னா 2 பஸ்ஸில் வந்து அடிக்கிறான் போது எப்படி வந்து போலீஸுக்கு தெரியாமல் இருக்கும்? ஃபேஸ்புக்கில் லைவ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரியாதா? இது அன்அக்செப்டபிள். த கோர் இஷ்யூ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அமெரிக்கன் மூவி ஒன்று பார்த்து சொல்லுவீங்கல்ல நீங்கள், த மெஜஸ்டி ஆஃப் லா ஷுட் பி மெயின்டைன்டு, the appearance of law should be maintained especially when it's broken. The appearance of law should be maintained especially when it is broken. upheld. சட்டத்தின் மாட்சிமை என்பது எப்பொழுதுமே வந்து உறுதிப்படுத்தப்பட வேண்டும், கடைபிடிக்கப்பட வேண்டும், தூக்கி நிறுத்தப்பட வேண்டும். அதிலும் குறிப்பாக சட்டம் மீறப்படும் பொழுது. அப்படி இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், அதில் நான் மறுபடியும் சொல்ல, வீடு பூந்து அடிக்கிறது, அலுவலகங்களை பூந்து தாக்குதுன்றது காலகாலமாக நடக்குது. ஆனால் மலத்தை எடுத்துகிட்டு போய் அடிக்கிறதுன்னு இருக்கக்கூடிய அந்த குரூர புத்தி, அந்த க்ரூடு நேச்சர் இருக்குல்ல, விச் இஸ் அன்அக்செப்டபிள் டு த கோர். அதுவும் இங்கே பேசிக் விஷயம் வந்து இஸ் அ விசில் ப்ளோவர். அப்போ ஊழலை வெளிக்கொண்டு வந்தவங்க மீதான தாக்குதல் இது. இதை எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த ஹோல் இஷ்யூவில் நான் கோர் இஷ்யூவை பார்க்குறது எதுனா, மாநில உளவுத்துறையின் வேலை என்பது முதலமைச்சரின் உயிருக்கும் முதலமைச்சரின் புகழுக்கும் முழு பாதுகாப்பை அளிப்பது. நாட் ஓன்லி டு ப்ரொடெக்ட் த சீஃப் மினிஸ்டர்ஸ் லைஃப் பட் ஆல்சோ இஸ் ப்ரெஸ்டீஜ் அண்ட் பொலிட்டிக்கல் மெஜஸ்டி. அப்படி இருக்கும் பொழுது வந்து இந்த சம்பவம் நேரடியாக அசம்பிளி நடந்துகிட்டு இருக்குது,
எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய மதிமுக, விசிக கொடுத்துட்டாங்க. காங்கிரஸ் கண்டிச்சிருச்சு. எக்ஸப்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ் எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு 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 நெருக்கடி. இது இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிங்க இதை பேசலை, யாரும் அசம்பிளியில் பேசலைன்னா அது ஒன்றும் இவங்களுக்கான ஒரு சொலேஸ் கிடையாது. அசம்பிளி நடக்கும்போது இது நடக்குதுன்னா இதை நான் மறுபடியும் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்போ காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? அப்போ வேண்டுமென்றே முதலமைச்சருக்கு இழுக்கை ஏற்படுத்துவதற்காக இந்த சம்பவங்களை காவல்துறை அனுமதிக்கிறதா? இது சீரியஸ் இஷ்யூ. நான் இதில் பார்க்குற கோர் இஷ்யூ என்னென்னா, ஒரு விசில் ப்ளோவர் மேலே இப்படி ஒரு தாக்குதல் நடக்குது. அவர் அவதூறாக பேசியிருந்தால் கூட இதை யார் பண்ணியிருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ண போகிறதில்ல. அதுவும் மலத்தை கலந்து அடிக்கிறாங்கன்னா அதுக்கு எதிர்வினை வரும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும். அவர் ஆல்ரெடி கவர்மெண்ட்டோட மோதிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவர் மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது. அவர் இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தொடர்ச்சியாக செயல்படக்கூடியவர். பல வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறார். பல முறை சிறைக்கு போயிட்டு வந்திருக்கார். இப்போ கூட 1.5 மாதங்களுக்கு தான் சிறையிலேருந்து வந்திருக்கிறார். அசம்பிளி நடக்கும்போது திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்குன்ற குறைஞ்சபட்ச அடிப்படை புரிதல் ஏன் உளவுத்துறைக்கு, காவல்துறைக்கு இல்லை? இதில் கோர் இஷ்யூவே இதுதான். அப்போ என்ன நடக்குது இங்கே? கள்ளசாராயம் காய்ச்சறவனை கூட கலைஞர் பீரியடில், ஜெயலலிதா, எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அந்த அசம்பிளி நடக்கிற 40 நாள் காய்ச்சாதன்னுவாங்க. ஏன்னா அவனை செத்துட்டானா பிரச்சனை ஆகும். யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். அரசுக்கு எதிராக வழக்கமாக செயல்படக்கூடியவங்களை கூட அந்த 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 40 days வந்து கூல் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. அவனும் அடங்கியிருப்பான். ஏன்னா அப்போ தான் மிச்சம் இருக்க 325 நாள் செயல்பட முடியும். டு பி ஃப்ராங்க் வித் யூ, திஸ் அ ஃபண்டமெண்டல் கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் போலீசிங். எங்கே கோட்டை விட்டாங்க? அல்லது அப்படின்னா கோட்டை விடுறாங்களா இல்லை தெரிஞ்சே செய்கிறாங்களா? இதில் எது நடந்திருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ். அதுவும் டைரெக்டாக முதலமைச்சர் தான் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். நேற்று எல்லா லீடர்ஸும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் கூட இந்த கவர்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாதா? பப்ளிக் ஒப்பீனியன் எதிராக திரும்பி இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பி இருக்குது. சங்கருக்கு எதிராக இருந்த பப்ளிக் ஒப்பீனியன் இப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்புது. இது உங்களுக்கு தானே அவலம். நாளைக்கு இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா நாளைக்கு யாருக்கு வேணால் அது நடக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி சங்கருக்குன்றது நாளைக்கு யாருக்கு வேணால் நடக்கும். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து வயலன்ஸுக்கு ஒரு துளி அளவு கூட இடம் கிடையாது. தட் டு ஃபார் எக்ஸ்பிரஸிங் அன் ஒப்பீனியன். ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. இப்போ நான் ஏதோ வயலன்ஸ் பண்ணுறாங்க, போய் வந்து போராட்டம் பண்ண போகிறோம், ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணுறான், நீ அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற. அல்லது வந்து ஆர்கனைசேஷன் நாங்கள் டாஸ்மாகை பிக்கெட்டிங் பண்ண போகிறோம்னா நீ அரெஸ்ட் பண்ணுற, தட்ஸ் ஃபைன், நீ தூக்கி உள்ளே வச்சுன்னா. பட் an இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு அவ்வளோ பெரிய த்ரெட்டா, அவ்வளோ வீக்காக இருக்குது அந்த கவர்மெண்ட்டு. சரி, அப்படி நீங்கள் அடிக்கிறீங்கன்னா அப்படி ஒரு நீங்கள் லீகலாக எவ்வளோ வேணால் ப்ரொசீட் பண்ணுங்கள், யாருமே கேட்க போகிறதில்ல. இப்போ கூட சங்கர் மேலே இருக்க கேசஸை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை, அந்த மெரிட்ஸை பற்றிலாம் எதுவுமே சொல்லலை. ஐ டோன்ட் நோ, பிகாஸ் போலீஸ் வந்து லீகலாக ஃபங்க்ஷன் பண்ணுற வரைக்கும் நம்ம அவங்கள கொஸ்டின் பண்ண முடியாது. அண்ட் சங்கர் ஹஸ் எவ்ரி ரைட் டு டிஃபெண்ட் ஹிம்செல்ஃப் விச் இஸ் டூயிங் இட். பட் இது வந்து ரூல் ஆஃப் லான்றது இல்லைன்னா இது ஷியர் கொலாப்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் தானே இது. நேற்றைய சம்பவம் என்பது அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம்ன்றது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சரியான உதாரணம் இல்லையா? இது எதோட சேர்த்து பார்க்கணும்? இன்னைக்கு காலையில் 1 மணி நேரத்தில் 6 செயின் அறுத்துருக்காங்க. தேவரான செயின் ஸ்நாச்சிங் ஸ்ப்ரீ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் அசம்பிளி நடக்கும்போது நடக்குது. அப்போ இது திட்டமிட்ட சதியா? அந்த எண்ணம் வருவது இயல்பானது. அப்போசிஷன் இதை கையில் எடுத்துக்கிறான். இன்னைக்கு பிஜேபி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 6 செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னா யார் கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்குது? என்ன நடக்குது இங்கே? ஏன் வந்து இதை பற்றி நீங்கள் வந்து அப்போசிஷனால் வந்து இதை பெருசுப்படுத்தி பேச முடியல? அப்போசிஷன் பேசாமல் இருக்கலாங்களே, பீப்புள் மத்தியில் ஒரு பேனிக் வரும் இல்லையா? 1 மணி நேரத்தில் 6 செயின் ஸ்நாச்சிங் நடக்குதுன்னா என்னது இது? அப்போ இது போன்ற சம்பவங்கள் சவுக் சங்கர் வீட்டில் நடந்த நேற்றைய சம்பவங்கள் என்பது கிளாசிக் கேஸ் ஆஃப் சீரியஸ் ஃபெயிலியர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். கொலாப்ஸ் நான் சொல்லலை, ஐ எம் நாட் சேயிங் கொலாப்ஸ், பட் இது சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் சீர்குலைஞ்சிருக்குன்றதுக்கான ஒரு உதாரணம் இது. ரைட், ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அந்த பிரெஸ்டீஜை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமை வந்து உளவுத்துறையோட மெயின் வேலை, முக்கியமான வேலை. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னா தமிழ்நாட்டோட பிரெஸ்டீஜையும் மெயின்டைன் பண்ணணும். ஆப்வியஸ்லி. இப்போ நம்ம யூபியை பற்றி பேசுகிறோம். யூபியை பற்றி பேசும்போது யூபியில் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இருக்குது. பாருங்கள், இந்த பிரச்சனை வருது, பத்திரிகையாளர்கள் அப்படி தாக்கப்பட்டிருக்காங்க, அவங்க மாட்டு சாணத்தை வந்து இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோம். இப்போ இந்த இஷ்யூ பார்த்தோன்னா அதே மாதிரி நேஷனல் லெவலில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. நான் பார்க்குறேன் எல்லா நேஷனல் மீடியாலையும் இந்த இஷ்யூ வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாடோட ப்ரெஸ்டீஜும் ஏதோ ஒரு வகையில் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நம்ம ரொம்ப வளர்ந்துருக்கோம்லாம் சொன்னாலும் முக்கியமான இண்டிகேட்டர் வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிய நம்ம வந்து மிக மிக கீழானவர்களாக தான் இருக்கும். வெங்கைவேல் இன்சிடென்ட்லேருந்து இதை தொடர்ச்சியாக பாருங்க. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு பார்க்கும்போது கீழே போகுது. வெங்கைவேல் இன்சிடென்ட் ஏன் ரத்தம் கொதிக்குது உங்களுக்கு? ஒரு மனிதனை அடிக்கலாம்,
ஒரு மனிதனை திட்டலாம், ஒரு மனிதனை இழிவுபடுத்த முடியாது. யூ கேன் ஹிட் அ பர்சன், யூ கேன் கிரிட்டிசைஸ் அ பர்சன், யூ கேன் ஸ்கோல்ட் அ பர்சன், பட் யூ ஷால் நெவர் ஹியூமிலியேட் அ பர்சன். யாராக இருந்தாலும் நான் உங்களை அடிக்கலாம், உங்களை திட்டலாம், உங்களோட சண்டை போடலாம், பட் உங்களை நான் இழிவுபடுத்தக்கூடாது. எனி ஹியூமன் பீயிங். போய் அதை தானே மலத்தை கலந்தான், கடைசியில் கலந்து அதை குடித்தவனே நீ குற்றவாளி ஆக்குற. சமூகம் வேடிக்கை பார்க்குது, அதை நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததையும் சரின்னு பேசக்கூடிய ஜென்மங்கள் இருக்குல்ல. அதுலேயும் சவுக்கு சங்கர் பாதிக்கப்படல, அவரோட அம்மா பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது இன்னும் கொடுமை இல்லை. ஒரு 70 வயதான பெண்மணி, எந்த சம்மந்தமும் கிடையாது, அவங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. இன்ன வரைக்கும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணல. 24 மணி நேரம் ஓடி போச்சு, சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க, ஃபைன். வாட் நெக்ஸ்ட்? நான் திரும்பவும் சொல்கிறேன், இது யாரோட தோல்வி? எந்த நேரத்தில் இது நடக்குது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 50 ஆண்டுகளுக்கு மேல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த மாதிரி காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் செயல்படுவது கெட்ட பெயரை அவருக்கு கொண்டு வருகிறது. அந்த அதிகாரிகளுக்கு ஒன்றும் கிடையாது. 60 வயசான ரிட்டையர் ஆகி போயிடுவாங்க, அவங்களுக்கு பென்ஷன் வரும், எல்லா பெனிஃபிட்ஸும் வரும். அவங்களுக்கு ஒரு குண்டுமணி அளவு கூட எந்த லாஸும் கிடையாது. நாளைக்கு ரெஜிம் சேஞ்சுனா இவங்க தான் போய் முதல்ல அங்கே சல்யூட் அடிப்பாங்க. ரெஜிம் சேஞ்ச் ஆக போதுன்னு 3 மாதத்துக்கு முன்னாலே ஸ்மெல் பண்ணிட்டா இந்த கவர்மெண்ட்டில் இருக்கும்போதே அந்த கவர்மெண்ட் வரப்போகிற கவர்மெண்ட்டுக்கு அவங்க வேலை செய்வாங்க. இது அதிகாரிகளோட பெடிகிரி, இது அவங்க ஜாதகம். இதோட ப்ரைஸை போலீஸ் கொடுக்காதுங்க, பொலிட்டிக்கல் லீடர்ஷிப்பு தான் கொடுக்கும். அப்போ இது இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்கணுமா இல்லையா? யார் போய் சவுக் சங்கர வீட்டில் இப்படி ஒரு காரியம் பண்ணாலும் கெட்ட பேர் கவர்மெண்ட்டுக்கு தான் வரும்ன்ற புரிதல் ஏன் இந்த கவர்மெண்ட்டுக்கு இல்லை? சவுக் சங்கர் இதில் செல்வ பெருந்தகையை தான் குறை சொல்கிறாரு, டிஎம்கேவை சொல்லலை, அவர் பேரே எடுக்கல. சீஃப் மினிஸ்டர் யாரை சொல்கிறாரு? கமிஷனரை சொல்கிறாரு. பட் சம்படி ஹஸ் டிட் இட். இல்லை, யார் பொறுப்பு இதுக்கு? இதை இதுக்கு தானங்க உங்களுக்கு உளவுத்துறை, போலீஸுக்கு தெரியாமல் இது நடக்கும்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. காக் அண்ட் புல் ஸ்டோரி அது. அதுவும் தமிழ்நாடு போலீஸுக்கு தே ஆர் வெரி வெரி சுப்பீரியர் இன் இன்டெலிஜென்ஸ். நல்லா தெரியும் யார் இதெல்லாம் பண்ண போகிறா, யார் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹூ இஸ் அப் டு வாட்ன்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னால் ஒரு விஷயம் நான் திரும்ப 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 சொல்கிறேன், பேசுனதான் நினைக்காதீங்க. ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சுக்கவே முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன், ஓவர் 35 இயர்ஸ் ஆஃப் மை ஜேர்னலிஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சத்தியமாக கேப்ரியல் என்னால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க முடியல. இது அசம்பிளி நடந்துகிட்டு இருக்கும்பொழுது இட்ஸ் அன் எம்ப்ரேஸ்மெண்ட். இந்த அரசுக்கும் குறிப்பாக முதலமைச்சருக்கும் ஒரு பெரிய கெட்ட பெயரை உண்டாக்கும், பப்ளிக் மத்தியில் திமுக அவப்பெயரை உண்டாக்கும் என்ற புரிதல் ஏன் போலீஸுக்கு இல்லாமல் போச்சு? ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க தானே. எப்படி இதை கோட்டை விட்டாங்க? இது எவ்வளோ அசிங்கம், இது எவ்வளோ கேவலம். இது நீங்கள் சொன்ன மாதிரி இது அஸ் அ கல்ச்சர் எவ்வளோ பெரிய அஸ் அ கல்ச்சுரல் வித் அ கல்ச்சுரல் யார்ட்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ ஒரு கேவலமான காரியம். மலத்தை கலந்து ஒருத்தர் வீட்டில் அடிக்க நவ் இட் வில் பிகம் அ ட்ரெண்டு இல்லையா? காப்பி கேட் ஆக்டிவிட்டீஸ் வாங்க உங்களுக்கு, காப்பி கேட் கில்லிங்கிற மாதிரி காப்பி கேட் ஆக்டிவிட்டீஸ். பிடிக்காதவங்க வீட்டில் மலத்தை அள்ளி போடுறதுன்றது அதை நோக்கி போதா இது? இப்போ சமீப நாட்கள்ல ஒன்று பார்க்குறது என்னன்னா, ஒரு பெரிய ஒரு கலாச்சார சீரழிவு தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. என்னன்னா, நிறைய அந்த ஆடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது, வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது, பர்சனல் இஷ்யூஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுறது, பர்சனலாக அட்டாக் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அதிகமாகிருக்கு. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுவே ஒரு மோசமான ஒரு கல்ச்சரலான ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது. இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸில் ஆன்லைனில் பார்த்தோம்னா ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு என்வரன்மெண்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. ஈவன் இதில் நம்ம நம்பவே முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இதை சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான ஃபேஸஸ், முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இது பண்ணது கரெக்டு தான், சவுக்குக்கு நடந்தது கரெக்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இண்டிவிஜுவலை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் பேசிட்டேன், இதுக்கு பதில் கொடுத்தாச்சு. மறுபடியும் ரெப்புடேஷனாக தான் இருக்கும். யார் சப்போர்ட் பண்ணாங்கன்னாலும் அது தவறு. இந்த சவுக்குக்கு நடந்த சம்பவத்தை யார் சப்போர்ட் பண்ணாங்கனாலும் அது தவறு. ஏன்னா நீங்கள் சட்டவிரோதமான ஒரு காரியத்தை உங்கள் பக்கம் எவ்வளவு நியாயம் இருந்தாலும் நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா மறந்துடாதீங்க, நாளைக்கு அது உங்களுக்கு வரும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா அழகாக, அந்த இதுதான் த அப்பியரன்ஸ் ஆஃப் லா ஷுட் பி மெயின். அப்புறம் சட்டம்னா என்னங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். எல்லாருக்கும் பாதிப்பு வருதுங்க, பாதிக்கப்படுறவங்க எல்லாரும் சட்டத்தை கையில் எடுத்துக்கிறான்னா அப்புறம் சட்டம் என்பது என்ன, போலீஸ் என்பது என்ன? சவுக்கு சங்கரை நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு 1000 மெத்தட் இருக்குங்க. நான் சொல்கிறது லீகலாகவே சொல்கிறேன். லீகலாக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒன்று மறந்துடாதீங்க, உங்களுக்கு எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும், எவ்வளவு அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் நீங்கள் சட்ட ரீதியாக மட்டுமே போராடுறீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும். ஒன்று கொஞ்சம் காலதாமதமாகும். ஆனால் அதை விட்டுட்டு ஷார்ட்கட்டை எடுத்திங்கன்னா சில நேரங்களில் வெற்றி பெறலாம்,
ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற விலை மிகப்பெரிய விலையாக இருக்கும். லீகலாக மட்டுமே நான் எனக்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக போராடுவேன், சட்டத்தின் மூலம் மட்டுமே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இறுதி வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததை ஆதரிப்பவர்கள், நியாயப்படுத்துபவர்கள், ஒன்று அவர்கள் விவரம் அறியாதவர்களாக இருக்க வேண்டும், அல்லது உங்களுக்கு தெரியும் யார் அவங்களான்னு, யாரால் அவர்கள் இயக்கப்படுகிறார்கள், யாரால் அவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள், யாரால் அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அது நம்ம அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அவர்களுக்கு கூட நாம், அந்த நண்பர்களுக்கு கூட நாம் சொல்ல விரும்புவது என்னென்னா, இது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம், உங்களுக்கு நடந்தாலும் நாம் அதை இப்போ எப்படி கண்டிக்கிறோமோ அப்படி தான் கண்டிப்போம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா தட் இஸ் த பேசிக் யார்ட்ஸ்டிக் ஃபார் ஜஸ்டிஸ். யாராக இருந்தாலுமே உங்களுக்கு இது ஒரு 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 நாகரிக சமூகத்தில் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இடம் இருக்குதா? இடமே கிடையாது. இது என்னது இதெல்லாம்? இது அன்அக்செப்டபிள் டு த கோர். இல்லை, இதெல்லாம் என்ன பண்ணிட்டார் நான் கேட்குறேன். அப்படி இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க? நான் பார்த்த அளவில் முக்கியமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், முக்கியமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. ஈவன் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் கூட ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களாக இருக்கலாம், வைகோ பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் பேசலன்னு நினைக்கிறேன், லெஃப்ட் தவிர மற்ற எல்லாருமே பேசிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரியாக்ஷன் எப்படி பார்க்குறீங்க லீடர்ஸ்? ஈவன் காங்கிரஸ் பார்ட்டியில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ஸஸ்லாம் இல்லை. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அப்போசிஷன் நேற்று மாலை 4 மணிக்குள்ளே எல்லாரும் ரியாக்ட் பண்ணிட்டாங்க. எடப்பாடி பண்ணிட்டாரு, அண்ணாமலை, சீமான், முருகன் எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி திருமா பண்ணார், வைகோ பண்ணார். திருமாவும் வைகோவும் பண்ணது தான் முக்கியமானது. கார்த்திக் சிதம்பரம் பண்ணியிருக்காரு. திருமாவும் வைகோவும் பண்ணது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கூட்டணிக்குள்ளே இருந்தாலும் அவங்க இதை அன்அக்செப்டபிள்ன்றாங்க. ஸோ இது இன்னும் சொல்லப்போனால் வேங்கவேல் இன்சிடெண்ட்டை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு சம்பவம். இது வேங்கவேல் இன்சிடெண்ட்டை நினைவுபடுத்தக்கூடிய இந்த சம்பவத்தை நம்ம இன்னும் தீவிரமாக தான் இதை பார்க்கணும். இது ஆதரிப்பவர்களை என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவங்கெல்லாம் எப்படி இதை போய் ஆதரிக்கிறாங்கன்னு. அந்த ஒரு நான் சொல்கிறேனே, அது உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு மனிதனுக்கு கூட நம்ம இப்படி டீல் பண்ண முடியாது. அதாவது ரொம்ப ரொம்ப கீழான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு மனிதனை கூட நம்ம இப்படி டீல் பண்ண முடியாது. நிச்சயமாக டீல் பண்ண முடியாது. சங்கர் பல விஷயங்களை தவறாக பேசுகிறாரு, சில விஷயங்களை கரெக்டாக பேசுகிறாரு, அல்லது இன்னொரு சிலரோட கருத்தில் அவர் பல விஷயங்களில் சரியாகவும் சில விஷயங்களை தவறாகவும் பேசுகிறதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இப்படிப்பட்ட முறையில் அவர் ஹேண்டில் பண்ணுறதுன்றது 100% தவறு. குறைஞ்சபட்சம் அறிவு இந்த மாதிரி சம்பவங்களை ஆதரிக்கிறவங்களுக்கு இருக்கணும். நாளைக்கு அவங்களுக்கு இது நடக்கும். நீ மற்றவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது சிரிக்கிறேன்னா எழுதி வச்சுக்கோ, நாளைக்கு உனக்கு வரும். பேச தானே ஏன் செஞ்சார் அவர்? ஸ்பீச் இஸ் ஃப்ரீ. இல்லை, நீ பாதிக்கப்பட்டனா நீ லீகலாக அவரை ஈஸியாக டீல் பண்ண முடியும் உங்களால். லீகலாக யூ கேன் ஹேண்டில் ஹிம். அதை விட்டுட்டு நீங்கள் இதெல்லாம் போய் நியாயப்படுத்துறது. ஏன்னா இதில் இருக்க ஒரு பெரிய ஆபத்து என்னென்னா, நாளைக்கு இது ஒரு ட்ரெண்டாக மாறும். நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரெண்டாக மாறிச்சுன்னா ஹூ இஸ் சேஃப்? இது அப்புறம் இது பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அப்புறம் எதுக்கு பேசணும்? எதுக்கு நம்ம கருத்து பரிமாற்றங்களில் ஈடுபடணும்? உனக்கு நீ எனக்கு பிடிக்காத கருத்தை சொல்கிறவனா நான் எப்படி நடத்துகிறேன்றது தான் என் நாகரிகத்துக்கான அளவுகோல். த yardstick ஃபார் decency is not how you treat your critics. It's not how you treat your supporters, but how you treat your critics. நாகரிகத்துக்கான அளவுகோல், உனக்கு நாகரிகம் இருக்கா இல்லையான்றதுக்கான அளவுகோல் உன் கருத்தை ஏற்றுக்கொள்ளுபவர்களை நீ எப்படி நடத்துகிறாய் என்பது அல்ல. மாறாக உன்னை விமர்சிப்பவர்களை, இன்னும் சொல்லப்போனால் உன்னை மிக கடுமையாக விமர்சிப்பவர்களை நீ எப்படி நடத்துகிறாய், குறிப்பாக அதிகாரம் உன் கையில் இருக்கும்பொழுது நீ எப்படி நடத்துகிறாய். இப்படிலாம் நீங்கள் நியாயப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு யாருமே நிம்மதியாக வாழ முடியாது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாடு வரலாறில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா அவங்க காலத்தில் எவ்வளோ பெரிய விமர்சனங்கள் அவங்க எதிர்கொண்டு இருக்காங்க. இப்படி அவங்கெல்லாம் போய் அடித்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அந்த டாக்ஸிக் அட்மாஸ்பியர் சோஷியல் மீடியாவில் வருதுன்றீங்க. அது கடந்த பல வருடங்களாக இருக்கக்கூடிய, பிகாஸ் சோஷியல் மீடியான்றது இட்ஸ் அ கட்டர் தானே. அது சாக்கடை, மனித வக்கரங்களின் சாக்கடை தான் சமூக வலைதளங்கள். 90% அது சாக்கடை, 10% நல்லது இருக்குது, அவ்வளோதான். நீங்கள் இதை அலோவ் பண்ணிங்கன்னா நாளைக்கு ஃப்ரீ ஃபார் ஆல்னா நோபடி வில் பி சேஃப். இதில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதில் த ரோல் ஆஃப் போலீஸ் தான் இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. பிகாஸ் இட் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் தி பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டி ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சருடைய அரசியல் புகழ்,
அரசாங்கத்தோட பெயர் இதெல்லாம் பெரிய அளவில் அடி வாங்குதுன்ற புரிதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இல்லாமல் கூலாக இருக்காங்க. என்னால் அதை புரிஞ்சிக்கவே முடியல. இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடக்குதா இல்லை சொந்த செலவுலேயே சூனியம் வச்சுக்கிறாங்களான்னு புரியல எனக்கு. அதே இப்போ காவல்துறையோட இந்த ரோல் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ இப்போ சிபிசிஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி லாஜிக் என்ன? ஏன்னா வீடியோ இருக்கு, யார் குற்றவாளின்னு தெரியும், என்ன பிரச்சனைன்னு தெரியும். இல்லை இது கரெக்ட். ஏன்னா ஒரு தெளிவாக அவர் வந்து போலீஸ் கமிஷனரை சார்ஜ் பண்ணுறாரு, சிட்டி போலீஸை சார்ஜ் பண்ணுறாரு. Now there are two options. One is தமிழ்நாடு போலீஸை விசாரிக்கணும், இல்லை சிபிஐக்கு போகணும். இட்ஸ் நாட் கேஸ் டு கோ ஃபார் சிபிஐ. சிபிஐக்கு போகிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய கேஸ் கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான கேஸ். அதனால் தப்பு பண்ணவங்க அரெஸ்ட் பண்ண, அதை தாண்டி இல்லை. அவங்க வந்து இப்போ சிட்டி போலீஸையே அவர் சார்ஜ் பண்ணுறதால கமிஷனராக அவர் சார்ஜ் பண்ணுறாரு. கமிஷனர் அருணை வந்து கமிஷனர் அருணுக்கும் அவருக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குன்றது அவருடைய பேட்டிகள்லேருந்தே தெரியுது. அது தனிப்பட்ட பிரச்சனையா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை, ஐ டோன்ட் நோ. பட் கமிஷனர் அருணை வந்து சவுக்கு சங்கர் தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காரு. இது வந்து நம்மக்கிட்ட எந்த ஆதாரங்களும் கிடையாது, அதனால் we cannot take sides. அவர் இந்த என்கவுண்டர் கில்லிங்ஸை பற்றியெல்லாம் சொல்கிறதுல வந்து பேசிக்கலாக சில ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனில் ஒருத்தரை கொல்றதுன்றதுலாம் வெரி சீரியஸ் இஷ்யூ. ஆஸ் பர் த சுப்ரீம் கோர்ட் ரூலிங் வந்து ஒவ்வொரு கஸ்டோடியல் டெத்துமே வந்து மர்டர் கேஸாக தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி என்கொயரி பண்ணணும். So there is logically some facts, truth in what Shankar says. But இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பேசலாம் அல்லது கோர்ட்டுக்கு போகலாம். தனிப்பட்ட முறையில் வந்து அருண் வந்து இந்த என்கவுண்டரை பண்ணாருன்னு வந்து சார்ஜ் பண்ண முடியாது. என்கிட்ட நான் செய்ய மாட்டேன், என்கிட்ட எந்த ஆதாரமுமே இல்லை இல்லையா? when I personally charge a person, இப்போ கமிஷனர் அருண் தான் இதை பண்ணார், என்கவுண்டர் கில்லிங் பண்ணாருன்னு அவர் சொல்கிறார், சவுக்கு சொல்கிறாருன்னா நான் எப்படி அதை என்டார்ஸ் பண்ண முடியும்? என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் எப்பயுமே. இப்போ அருணுக்கும் சங்கருக்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அருணே இப்போ வந்து நேற்று வந்து அந்த ப்ரெஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அரசு உத்தரவிட்டு இருக்கிறதுன்றதை தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆன் த பேசிஸ் ஆஃப் த ரிக்வெஸ்ட் மேட் பை கமிஷனர் அருண் இதை வந்து டிஜிபி வந்து சிபிசிஐடிக்கு மாற்றுறாங்க, எக்ஸ்டர்னல் ஏஜென்சிக்கு மாற்றுறாங்க. ஏன்னா இந்த சம்பவத்தில் தன் மீதும் சென்னை காவல்துறை மீதும், ஏன்னா காவல்துறை ஆணையாளர் அருண் தான், அருண் மீதும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்னை காவல்துறை மீதும் இவர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தி இருப்பதால் வேறு ஏஜென்சிக்கு இந்த வழக்கை மாற்றி விடுங்கள் என்று அருண் அவர்கள் டிஜிபிக்கு கொடுத்த அந்த ரிக்வெஸ்ட் அடிப்படையில் இது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுது. அந்த ப்ரெஸ் ரிலீஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரெஸ் ரிலீஸ். யூஸ்வலி ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி வரும்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த டிஜிபி இட் ஹஸ் பின் ட்ரான்ஸ்ஃபர்ட், அவ்வளோதான் இருக்கும். இயர் இட் இஸ் அ கேட்ச். அருணே கேட்குறாரு, அதனால் டிஜிபி மாற்றிட்டாருன்றாங்க. ஐ திங்க் இட்ஸ் அ ஃபேர் டிசிஷன். நான் வந்து இது சரியான முடிவு தான் பார்க்குறேன். ஏன்னா சிபிசிஐடி இஸ் த எக்ஸ்டர்னல் ஏஜென்சி. இந்த கேஸை சிபிஐக்கு மாற்ற முடியாது எனக்கு தெரிஞ்சு, டு மை நாலேஜ், வித் மை லிமிட்டட் நாலேஜ். அவ்வளோ சிபிஐக்கு போகிற அளவுக்கு இந்த கேஸ் எனக்கு அவ்வளோ பெரிய கேஸ் இல்லை நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக இது முக்கியமான கேஸ் தான், பட் சிபிஐ கொடுக்குற அளவுக்கான முக்கியத்துவமான கேஸ் கிடையாது. சிபிசிஐடி விசாரிக்கட்டும். யூ வில் ஹேவ் சம் ட்ரஸ்ட். சிபிசிஐடி அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணாங்கன்னா தே வில் கோ டு த பாட்டம் ஆஃப் த ட்ரூத், ப்ரொவைடட் அவங்களுக்கு ஆப்ரேஷனல் ஃப்ரீடம் இருந்ததுன்னா. சிபிசிஐடி இஸ் அன் எக்ஸலண்ட் ஆர்கனைசேஷன். இது வந்து யூ கால் இட் எஸ் அ லோக்கல் சிபிஐ. அவங்க நிறைய கேஸை கிராக் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை தான். அதெல்லாம் இந்த டிசிஷன் வந்து ஃபேர் டிசிஷன், இது சரியான முடிவு. சிபிசிஐடிக்கு சவுக் சங்கர் விஷயத்தில் இந்த நேற்று ஒரு வீட்டில் நடந்த தாக்குதல் வழக்கை மாற்றியது ஐ திங்க் இட்ஸ் சரியான ஒரு முடிவு தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார். அங்கே பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுக்க ரொம்ப நன்றி. நன்றி சார்.